குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சாட்டர்டே. இன்னைக்கு நாள் முழுக்க நான் என்னெல்லாம் வேலை பண்ணேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் சமைச்சிருக்கேன். அது என்னன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மணி 5 போகுது. நான் வெளியே போயிட்டு வந்ததுனால எந்த வேலையுமே செய்யலை. தோசை சுட்டு சாப்பிட்டு எல்லாருமே படுத்துட்டோம், ரொம்ப டயர்டாக இருந்ததுனால. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. தோசை சுட்டு சாப்பிட்டு நாங்கள் படுத்துட்டோம். நான் பாத்திரம் கூட வாஷ் பண்ணல, இப்போ தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். வெளியே போயிட்டு வந்தாலே நமக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். இப்போ நான் எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டு இருக்கேன். காலையிலேயே பெருக்கி வச்சுது அப்படின்னாலும் குட்டீஸ் இருக்கிறதுனால வீடு குப்பையாக தான் இருக்கும். அதனால் வீட்டெல்லாம் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பெருக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து துருவின கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது 1/4 கிலோ மேலேயே இருக்கும், ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை விதை எடுத்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகப்பொடி இப்போ தான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணோன்னா அப்புறம் நமக்கு ரொம்ப சொதன்னு ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சூடான தண்ணியை விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா கூட நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பத்தலை, அதனால ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை போட்டே இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு சூடான தண்ணியும் 1 கப்பு சில் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நான் கொஞ்சம் நெய்யும் சூடான எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான எண்ணெய்ன்னு கையை வைக்கிறாங்களே அப்படின்னு வச்சுக்காதீங்க, நான் ஃபஸ்ட்டே உருக வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ரோட்டுக்கடை பரோட்டா சால்னா செய்ய போகிறோம். அதுக்கு நான் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு வர போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கடல் பாசி வச்சுருக்கேன், 4 முந்திரி பருப்பு, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, வேர்க்கடலை 1 ஸ்பூன். இது எல்லாமே நான் வறுக்க போகிறேன். இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் சால்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம வறுக்கலாம். இப்போ இதை நல்லா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சில பொருளெல்லாம் இதில் ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். இதை வந்து வறுத்து அரைக்க போகிறோம், வறுக்காமல் சில பொருளை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதில் நான் 2 மோர் மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் சேர்த்து நம்ம வறுத்துட்டு இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் நான்
1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு வெங்காயம், 7-8 பல்லு பூண்டு இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு துண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் 3 பிரிஞ்சி இலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நான் 15 புதினா இலையை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஆனியன் நல்லா வதங்கினதுனால தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி வந்து 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ நான் சால்னாக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு வரலாம். இப்போ இது நல்லா வதங்கி வச்சு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி இதை ஆட் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் பொடி வதங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து வதங்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி கலர் மாறிடும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ண போகிறேன். அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள அதுவும் ரெடி ஆயிடும். இப்போ குருமா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குருமா இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மீதி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடிடலாம். அப்போ தான் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இது ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குட்டீஸ்க்கு பசிக்கலை அப்படின்றதுனால இப்போ இதை நான் ஆஃப் பண்ணி மூடி வைக்க போகிறேன். நம்ம அப்புறமா சப்பாத்தி போடலாம். மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நான் திரட்ட போகிறேன். திரட்டிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை திரட்டியாச்சு. இது அன்ஈவன் ஷேப்பில் தான் வரும். இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ லைட்டாக வெந்துருச்சு. நான் அதனால் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா
நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். லைட்டாக செவந்து வருது. இப்போ சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு, அதனால நான் எடுத்துடுறேன். சூப்பரான கேரட் சப்பாத்தியோட சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு, கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஷ் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல, ரெண்டுத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேஷனுக்கோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.